அரசு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது விஷ்ணுபிரியா. வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பூத் கமிட்டி படிவம் பூர்த்தி செய்வது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இது குறித்த தகவல்களை விரிவாக பார்க்கலாம். சென்னை பெரம்பூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பூத் கமிட்டி படிவம் பூர்த்தி செய்வது குறித்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் ஜே டெல்லி பாபு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மாநில அமைப்பு செயலாளர் திரு ராம் மோகன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சியின் முக்கிய வளர்ச்சிகள் குறித்தும் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கைகள் குறித்தும் பூத் கமிட்டியில் உள்ள உறுப்பினர்கள் எவ்வாறாக செயல்பட வேண்டும், காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக எந்தெந்த செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பூத் கமிட்டியில் உள்ளவர்களுக்கு படிவம் பூர்த்தி செய்வதை குறித்த முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் புதிதாக காங்கிரஸ் கட்சியில் இணைகின்ற உறுப்பினர்களுக்கு 7 முக்கியத்துவம் வேண்டும் என்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள், சர்க்கிள் தலைவர்கள் ஆனந்தராம், முரளிதரன் மற்றும் ரஜினி செல்வம், சுந்தர் கணபதி, டி.ஏ. பீர் முகமது, ஹரிபாபு, பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். வட்ட தலைவர்கள் போஸ் கோபிநாதன் ஜேம்ஸ், சர்க்கிள் நிர்வாகிகள் அப்துல் அலீம், மாவட்ட நிர்வாகிகள் மீர் பஞ்சு அலி, கலையரசன், நேதாஜி அக்பர் பாஷா, மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், சர்க்கிள் நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், பிரிவு தலைவர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அண்ணன் கு. செல்வபெருந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களும் மாநில நிர்வாகிகள் பலர், குறிப்பாக ராம்மோகன் அமைப்பு செயலாளர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் வட்ட கமிட்டி தலைவர்கள், சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு என்ன நாங்கள் சொல்கிறோன்றதை கூர்ந்து கவனித்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய திட்டங்களை என்னென்ன பண்ணுன்றதில் தெரிஞ்சு கொண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்போம் என்று இன்று சம்மதம் ஏற்றிருக்கிறோம். இது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கலந்தாய்வு கூட்டமானது வடசென்னை மேற்கு மாவட்டம் முதன்மை மாவட்டமாக திகழ்வதற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பும் நாங்கள் நல்குவோம் என்பதை மாவட்ட நிர்வாகிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங்காக உருவாக்குறதுக்கு உண்டான திட்டம் போட்டிருக்கிறோம். வருங்காலத்தில் குறிப்பாக வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலேயே காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையான பேரியக்கமாக செயல்படுவதற்கு எங்களுடைய கட்டமைப்பு கூட்டம் இன்றையிலிருந்து தொடங்கி அடுத்த 6 மாத காலத்திற்குள்ள சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வருங்கால பிரதமராக்க உறுதி ஏற்போம், சம்மதம் ஏற்போம் என்று இன்றைய தினம் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். மதம் சார்ந்து ஒரு பெண் என்ற அவங்க மேல அந்த அழுத்தத்தை தராங்க. மற்றபடி அந்த பாடலை எழுதிய அறிவு மீதோ அதை இயக்கிய அந்த இயக்குனர் மீதோ எந்த ஒரு வழக்கம் தொடரல. இதை வந்து காங்கிரஸ் இதை சம்பந்தமாக எங்களுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் செல்வபெருந்தகை அவர்கள் அழகாக பேட்டி கொடுத்துட்டாரு. அந்த அம்மா தனிப்பட்ட முறையில் 4 வருஷம் முன்னாடி பாடின பாட்டை இன்னைக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அரசியல் உள்நோக்கத்தோட இன்னைக்கு அதை பிரச்சனையை எழுப்பியிருக்கிறாங்க. அது அரசியல் உள்நோக்கம் என்பதுதான் உண்மையான கருத்து. இதில் வந்து தவறுகள் ஏதேனும் இருப்பினும் அதில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு மாநில தலைவர். ஆனால் அவங்களுக்கு அதிகமாக த்ரெட்டு வருது. வெளிநாட்டில் இருந்துலாம் வந்து கால் பண்ணி ஒரு பெண் என்று கூட பாராமல் பெண் உரிமை என்று அதை கருத்தில் கொள்ளாமல் அசிங்கமாக தவறான கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. அதை தான் காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்குது. அதுக்கு தக்க நடவடிக்கையை சட்ட ரீதியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய தலைவர் ஆல்ரெடி இது சம்பந்தமாக சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த காங்கிரஸுடைய நிர்வாகிகளுடைய கருத்தும் அதுதான். இல்லை, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். நைஸாக காது குத்துட்டு இதை மாதிரி கேட்கக்கூடாது. அதாவது வருங்காலத்தில் 23 தொகுதி சென்னையில் பொறுத்த வரைக்கும் 23 தொகுதி இருக்குது. குறைந்தபட்சமாவது 5 தொகுதியாவது நாங்கள் பெற்று நம்மளுடைய தோழமையுடைய தலைமைக்கிட்ட சொல்லி எங்களுடைய வலிமையை உறுதிப்படுத்தி நாங்கள் பெறுவதற்கான உரிமை கோருவோம் என்றுதான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இல்லை சார், நான் டைரெக்டாக சொல்லிட்டேன். இது பாலிடிக்ஸ். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவங்களுடைய சுயநலத்துக்காக உள்நோக்கம்
நோக்கத்தோட எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு ஆரம்பத்தில் அதுதான் உறுதியான விஷயம். மற்ற கருத்து ஆர்ப்பாட்டத்தில் போட்டாங்க. அப்போ ஒரு வடக்கன், அதாவது வடமாநில நபரு போலீஸ், அதாவது கைது செய்யப்பட்ட போது அரசு வாகனத்தை ஏற சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, வடமாநில நபர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ்காரன் வந்து எங்களுடைய காலில் வந்து வணங்கி ஜெய் ஸ்ரீராம் சொன்னா நாங்கள் பேருந்துல மட்டும் இல்ல பேருந்துக்கு மேலேயே ஏறுவோம் அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காரு. தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பாஜக அரசினுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்குன்றது எல்லா மக்களாகிய எல்லாருக்குமே தெரியும். சட்டத்துக்கு புறமாக செய்கிறது, சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது, மனித உரிமை கோரலுக்கு மீறி நடக்கிறது, இதை மாதிரி செயல்களை செய்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் நீங்கள் கேட்குற கேள்வி. அதை தான் செயல்படுத்தியிருக்காங்க. ஒரு போலீஸ் அதிகாரி அவருடைய செயல்பாட்டில் இறங்குறாருன்னா சட்ட ரீதியாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு பேரில் தான் அந்த செயல்பாடு நடக்கு. ஆனால் அதை மீறுகின்ற வகையில் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படக்கூடிய விஷயங்கள் பாஜக செய்கிறது இது புதுசல்ல, எப்பவுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். சட்டமன்றங்கள்லாம் சிறப்பாக தானே இருக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, நன்றி.